யாரோ அழகா இந்த ஓவியத்தை மாற்றி வச்சிருக்காங்க. அதான் அர்ஜுன் சார் கையில் ஓவியம் இருந்தும் கூட அவரால் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டை பார்க்க முடியாத சுச்சுவேஷன். வசுந்தரா அவங்க பக்கத்திலே இருந்தும் கூட அவங்க தான் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. மீனாட்சி வாழ்கிற வீட்டில் வீண் குழப்பங்கள் இருக்கவே கூடாது. அர்ஜுன் சார் தேடுற அந்த ஃப்ரெண்டு வசுந்தரா தான்ங்கிறத எப்படியாவது உறுதிப்படுத்திக்கணும். தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். வாங்க உத்தமன். தம்பி, என் மனசுல யாரும் இல்ல, அனாவசியமா பேசாம போய் வேலையை பாருங்க. என்ன தம்பி கேட்காமே பதில் சொல்றீங்க? அப்போ அதே ஞாபகத்தில் இருக்கீங்க அதானே? காலங்காத்தால ஆரம்பிக்காதீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அது தம்பி, இளமாறன் சார் வந்திருந்தாரு. போட்டோ கொடுத்ததும் ஏண்டா கொடுத்தோம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே தோணுச்சு. ஏதோ ஒரு கவனத்தில் கொடுத்துட்டேன். தப்பு தான் தம்பி, மன்னிச்சிருங்க. தப்பெல்லாம் எதுவும் இல்லை, விடுங்க உத்தமன். ஏன் தம்பி, இதில் அவருக்கு என்ன அவ்வளோ ஆர்வம்? எதுக்காக மெனக்கட்டு விசாரிச்சுட்டு போறாரு? உங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்களா உத்தமன்? இருக்காங்க தம்பி. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும். இந்த காலத்துல நிறைய பேருக்கு ஒரு தங்கச்சியோ இல்லை ஒரு அக்காவோ இருக்கலாம். அவங்கள நல்ல இடத்துல கரை சேர்க்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் உத்தமன். ஆனா ஊர்ல சஃபாரி சூட்டை போட்டுக்கிட்டு பல பேர் ஃப்ராடா சுத்திட்டு இருக்கானுங்க. தம்பி, என்னையா சொல்றீங்க? சஃபாரி சூட் போட்டுட்டு இருக்க பல பேரும் தான் சொன்னேன், உங்களை சொல்லல. அதான் நான் பார்த்தேன் தம்பி. என் பேர்லயே உத்தமன் இருக்கு. உத்தமன் பேர் இருக்கும்போது தெரிஞ்சுக்க வேணாமா நான் உத்தமன்னு? முடியல உத்தமன், போயிடுங்க, வெளில போயிடுங்க ப்ளீஸ். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, உங்க மேல அவருக்கு நம்பிக்கை வரலங்கிறீங்களா? அது இல்ல உத்தமன். என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட எங்க அம்மாக்கே ஒரு பயமும் தயக்கமும் இருக்கு. அதே பயமும் தயக்கமும் தான் தங்கச்சியை ஏத்துப்பாங்களா இல்லையான்னு அவருக்கு வர்றது ரொம்ப இயல்பு தானே. அதை விட அவருக்கு என் கேரக்டர் பத்தி எதுவுமே தெரியாது உத்தமன். ஏதோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்றாங்க. என்னங்கிற ஒரு சந்தேகம் வர்றது சாதாரணம் தானே. ஒருவேளை என் சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்துட்டா அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பனா இல்லையான்னு ஒரு டவுட் வருமா இல்லையா? அதுவும் மீனாட்சி கொஞ்சம் உடம்புல குறவுள்ள பொண்ணு. என்ன எதிர் விசாரிக்க வந்திருப்பாரு உத்தமன். ஒருவேளை மீனாட்சி மேடம் போட்டோ கேட்டிருப்பாங்களோ, அதனால வாங்கிட்டு போயிருப்பாரோ? மேபி இருக்கலாம். இதோ பாருங்க உத்தமன், இதெல்லாம் வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான். அதான் கோயில வச்சு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன்னு சொல்லிட்டேனே. தம்பி, என்ன சொல்ல போறீங்க? மீனாட்சியா இல்ல வசுந்தராவா? நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்வம் உத்தமன்? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் தம்பி. சஸ்பென்ஸாவே போயிட்டு இருக்கே. ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்க தானே செய்யும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நான் அதுதான் சொல்ல போறேன். நீங்களும் கோயிலுக்கு வரதானே போறீங்க, அப்ப தெரிஞ்சுக்கோங்க. குழப்புறாரு. இப்போ நாம எப்படி காயின் எடுக்கிறது? எதை சொல்லி நம்ம உள்ள போறது? சார். ஓ, வாங்க மாப்பிள்ள. என்ன திடீர்னு? இல்லை சார், இந்த வழியா வந்தேன், அப்படியே பார்த்துட்டு போலான்னு. வாங்க, உள்ள வாங்க. துளசி, துளசி, யார் வந்திருக்காங்க? வாங்க. வணக்கம். வாங்க தம்பி, உட்காருங்க. உட்காருங்க. இந்த வீட்டில் அந்த ராமர் காயினை வசுந்தரா எங்கே வச்சிருப்பா? அவளோட ரூமில் தான் கண்டிப்பாக இருக்கணும். பார்க்கலாம். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அந்த ராமர் காயினை எடுக்கணும்னு வந்துட்டோம். அது எப்படி இருக்கும்னு தெரியலையே. துளசி, வசு கூப்பிடுமா? வசு. வரேம்மா. வசு,
மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுங்கிறாரு. போய் பேசிட்டு வாமா. எப்படிடா வசுந்தரா ரூம்குள்ளே போகிறதுன்னு நினச்சேன். இப்போ அவரே அனுப்பி வைக்கிறாரு. ரொம்ப நல்லதாக போச்சு. நீங்க போங்க மாப்பிள்ளை. ம். இந்த கல்யாணம் நடக்குமாங்கிறதே பெரிய கேள்விக்குறி. இதில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் எனக்கு தெரியும். பாவம் இளமாறன் சார் என்னை பார்க்கணுன்னு ஆசையாக வந்திருக்காரு. ஆனால் ஒரு சராசரி பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பேசியிருக்கிற மாப்பிள்ளையை பார்க்கும்போது உண்டாகிற ஒரு ஃபீலிங்கும் எனக்கு வரலையே. வீடெல்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கீங்க போல இருக்கு. சூப்பராக இருக்குங்க. மேடம் நேற்று என்னை பார்க்கறதுக்காக வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க போல இருக்கு. இல்லை, மீனாட்சி சொன்னா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மேடம் எல்லாம் வேண்டாம். வயசில் உங்களை விட சின்ன பொண்ணு, பேர் சொல்லியே கூப்பிடலாம். நான் உங்களை பார்க்கறதுக்காகலாம் வரல. சும்மா மீனாட்சி மேடமை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் பார்க்கலான்னு வந்தேன். அப்போ மேடம் என்ன பார்க்க வரல. ஓ சரி, நம்பிட்டேன். ஆனா நான் இப்போ உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னங்க இது, மாப்பிள்ளை வந்திருக்காரு, நீங்களும் அவங்கள போய் பேசுங்கன்னு சொல்றீங்க? எல்லாம் இன்னைக்கு காலகட்டம். வேடிக்கையான சூழ்நிலை துளசி. இங்க நடக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு எதுவும் தெரியாது. அர்ஜுன் தம்பி கோயில்ல பேசலான்னு சொல்லியிருக்காரு. என்ன பேச போறாருன்னு தெரியல. நாம வேற இவர் கூட வசுவ பேசுறதுக்கு அனுப்பிச்சிருக்கோம். சின்னஞ்சிறுசுக மனசுல வீணான ஆசை எதையும் வளர்த்தக்கூடாது இல்லையா? இந்த ராமர் காயின் மட்டும் என் கைக்கு கிடைச்சிட்டா நான் சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். மீனாட்சி வாழ்கிற வீட்டில் வீண் குழப்பங்கள் இருக்கவே கூடாது. அர்ஜுன் சார் தேடுற அந்த ஃப்ரெண்டு வசுந்தரா தான்ங்கிறத எப்படியாவது உறுதிப்படுத்திக்கணும். என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு எதையோ தேடுற மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? நார்மல் வாட்டர் வேண்டாம், கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா? இருந்தால் இந்த ஹேண்ட்பேக்கில் தான் இருக்கணும். லேடிஸ்லாம் எப்போவும் ஹேண்ட்பேக்கில் தானே வைப்பாங்க. பார்ப்போம். அது ஹாட் வாட்டர். தெரியுது, நான் இப்படி தான் குடிப்பேன். சரி போலாங்களா?
ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள ஆ. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல. ஆ, சாப்பிட்டுட்டு போங்க மாப்பிள்ள. இல்ல பரவாயில்ல, ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நான் இன்னொரு நாள் வரும்போது சாப்பிட்றேன். ஆ சரி, நான் கிளம்புறேன். வாங்க மாப்பிள்ள, வசு, நான் வரேன். வாங்க. பத்திரம். வசு, என்னம்மா மாப்பிள்ள எதுக்காக வந்துட்டு போறாராம்? தெரியலப்பா. இவர் வந்தாரு, ஹாட் வாட்டர் கேட்டாரு, நான் கொடுத்தேன். ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிற மாதிரி இருந்தாரு. ஒண்ணுமே புரியலையே, எதுக்கு வந்திருப்பாரு? நிறைய புரோக்கருங்க இது வரைக்கும் ஏகப்பட்ட வரன்களை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி இடம் எதுவுமே அமையல. நம்மளை விட அவங்க பெரிய இடம். அந்த அர்ஜுன் தம்பியை பார்க்குறப்ப ரொம்ப நல்ல மாதிரியா தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணு வசுந்தராவை பார்க்குறப்ப ரொம்ப லட்சணமா இருந்துச்சு. என்னம்மா மீனாட்சி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? ம். அதெல்லாம் ஒன்றும் வாங்க மறக்க மாமா. மாட்டேன். வாங்க. இளமரா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா. நல்லா இருக்கேன். என்ன இளமரா, திடீர்னு கல்யாணம் கூடி வந்துருச்சு போல இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் இறைவன் செயல் தான். ஆமா மாமா, அப்பா எல்லாம் சொன்னாங்களா உங்களுக்கு? எல்லாம் சொன்னாரு. சரி மாமா, மறக்காம கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே வந்து கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். சரியா? கண்டிப்பா. இத பாருப்பா, இதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? நாங்க இல்லாம கல்யாணம் நடக்குமா? உண்மையிலேயே நீ ஒரு அண்ணனா மீனாட்சிக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கப்பா. நீ பண்ணுனதுதான் கரெக்ட். இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. நீ அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். மீனாட்சிக்கு இந்த மாதிரி ஒரு வரம் வர்றதுக்கு நீதான் இளமரன் காரணம். ஒரு அண்ணனா மட்டும் இல்லாம ஒரு அப்பாவா இருந்து அவளுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறப்பா. நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு வரன் கிடைச்சிருக்கு. எனக்கு அதுதான் மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் உங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சலாம்? நம்ம குடும்பத்திலேயே இளமாறன்னா ஒரு தனி கலை. அவனுக்கு ஏத்த பொண்ணுதான் அமைஞ்சிருக்கு. இங்க பாருமா, கல்யாணம் எங்க எப்படிங்கிறத இனிமே தான் பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காகத்தான் அர்ஜுன் தம்பி எங்க எல்லாரையும் கோயிலுக்கு வர சொல்லியிருக்காரு. கல்யாணத்தை யார் சைடு பண்ணாலும் நல்ல கிராண்டா தான் நடக்கும். நடக்காதா பின்ன? ஜேகேஆர் குரூப்ஸ்னா சும்மாவா? இல்ல மீனாட்சி கார்மெண்ட்ஸ்னா தான் சும்மாவா? கலக்கிட மாட்டீங்களா? நாங்க கண்டிப்பா வந்துருவோம். ஆ. ஒரே மேடையில 2 கல்யாணம். அடுத்த கல்யாணத்துக்கு போய்க்கலாம்னு யாருமே நினைக்க கூடாது. இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் மீனாட்சி முகத்துல தெரியுது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அண்ணா, அண்ணா, ஆ, சொல்லுமா. என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒருவேளை அண்ணிய பார்க்காததுனாலயோ? அப்படிலாம் இல்லம்மா. என்ன விஷயம் சொல்லுமா. இல்ல, கோவிலுக்கு போகும்போது அண்ணியோட ஓவியத்தை எடுத்துட்டு போலான்னா அங்கேயே வச்சு அவங்க ஓவியத்தை அவங்க கிட்ட கொடுத்துடலாம். சரிம்மா. அர்ஜுன் ஒரு பொண்ணை விரும்புறாரு. அந்த பொண்ணு சின்ன வயசுல அவரோட உயிரை காப்பாத்தி அர்ஜுனுக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து மனசுக்குள்ள குழப்பம் வரப்பெல்லாம் மனசை தைரியப்படுத்திக்க ஒரு ராமர் காயினை கொடுத்துருக்கு. இப்ப அந்த ராமர் காயின் வசுந்தரா கைக்கு எப்படி கிடைச்சது? அர்ஜுன் தன்னோட சின்ன வயசுல சந்திச்ச ஒரு பொண்ணோட உருவத்தை ஒரு புகழ்பெற்ற ஓவியர்கிட்ட கொடுத்து வரைஞ்சிருக்காரு. அந்த ஓவியம் வசுந்தராவோட ஓவியம். அந்த படத்தை பத்தின தகவல்கள் அர்ஜுனுக்கு தெரியுமா தெரியாதா? அர்ஜுன் சாரோட லேப்டாப் பேக்ல இருக்கிற இந்த ஓவியம் இவ்வளோ நாள் அவருடைய கண்ணுக்கு படாம இருந்தது எப்படி? ஆனா ஓவியர் வரைஞ்சு கொடுத்ததா அவங்க நம்புற படத்துல வேற ஒரு பொண்ணு இருக்காங்க. அர்ஜுன் சார் அவதான் தன்னோட ஹார்ட் ஃப்ரெண்டு நினைச்சு அந்த பொண்ணை இப்ப தேடிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஓவியத்தை மாத்தினது யாரு? அர்ஜுன் வசுந்தராவை கட்டிக்கிறதுல
யாருக்கு விருப்பம் இல்லாம இருக்கு? அதுக்கு காரணம் தான் என்ன? ரவிவர்மன் கோமாவில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு சந்தேகங்களுக்கு இப்ப பலம் கூடி இருக்கு. காரணம், எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஆள் ரவிவர்மா ஒருத்தர் தான். அவர் ஏன் கோமாவுக்கு போகணும்? தான் தேடுற தன்னோட ஹார்ட் ஃப்ரெண்ட் வசுந்தரா தான் அர்ஜுனுக்கு தெரியாம மறைக்கிற அந்த சக்தி எது? அதை ஏன் மறைக்கணும்? நான் தான் உன்னோட மனசாட்சி. நீ பண்றது பெரிய தப்புடா. வசுந்தரா மேல உனக்கு ஆசை இருக்கிறதுனால வசுந்தரா தான் அர்ஜுனோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் நீ அதை மறைக்கிற பாத்தியா? நீ பண்றது பெரிய தப்புடா. வசுந்தரா மேல இருக்கிற ஆசையெல்லாம் நான் இதை பண்ணல. இது வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு சொல்லி என் தங்கச்சி சொல்லிட்டு இருந்தா. வசுந்தராவால இப்ப அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்க. இப்ப அவளோட கனவுல அர்ஜுன் இருக்காரு. இப்ப போய் நான் இந்த உண்மையை சொல்லிட்டா என் தங்கச்சி மீனாட்சியோட வாழ்க்கை கெட்டு போயிடும். அப்புறம் அவளோட எதிர்பார்ப்பு, கனவு எல்லாமே கேள்விக்குறியாயிடும். அப்போ நீ வசுந்தரா அர்ஜுன் சேர்றதை தடுக்க போற, அதானே? உன் தங்கச்சி எதிர்பார்ப்பு செதறி போயிடும்னு சொல்றியே. அப்போ அர்ஜுனோட கனவு செதறி போறதை பத்தி உனக்கு துளி கூட கவலை இல்லைல்ல? அர்ஜுன் தேடுற பொண்ணு அவர் பக்கத்திலே இருக்காங்க. வசுந்தராவோட வாழ்க்கைய உன் தங்கச்சி தட்டி பறிக்கிற மாதிரி ஆகாதா? இல்ல, அப்போ அர்ஜுன் தேடுற வசுந்தராவோட ஓவியம் அர்ஜுன் கிட்டே இருக்கு. அவருக்கு இது தெரியாதா? அப்படி அவருக்கு தெரியாம தடுக்கிற சக்திக்கு பேர் என்ன? மீனாட்சிய அர்ஜுன் தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது விதி. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. அது சூழ்நிலையா கூட இருக்கலாம்ல. ஏன் தங்கச்சிக்கும் அர்ஜுன் தான் கணவரா இருக்கணுங்கிறது சூழ்நிலையா கூட இருக்கலாம்ல. சூழ்நிலைங்கிறது எதேச்சியா அமைகிறது. நாமளா ஒரு விஷயத்தை அமைச்சுக்கிறதுக்கு பேரு சுயநலம். நீ சரியான சுயநலக்காரன்டா. இப்போதைக்கு தனக்கு கல்யாணம் அமைஞ்சிருக்கிற திருப்தியில மீனாட்சி இருக்கா. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். மற்றபடி காலத்தோட போக்குல நடக்கிற விஷயங்களை விதின்னு ஏத்துக்க வேண்டியதுதான். தெரியுது. தங்கச்சி பாசத்துல உன்னால எந்த முடிவும் எடுக்க முடியல, அப்படிதானே? பாசம் உள்ள அண்ணன் அப்படிதான் முடிவெடுப்பான். அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியா? பார்க்கலாம். சொல்லுங்க உத்தமன். தம்பி, மேரேஜ் புரோக்கர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன விஷயம்? கமிஷன் ஏதாவது கேட்டாரா? கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. வசுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது 4-5 போட்டோ கொடுத்தாருல, அதுல இளமாறன் போட்டோ மட்டும் இல்லாம மீதி இருக்க 4 மாப்பிள்ளைங்களோட போட்டோவை கொடுத்தா மத்த இடத்துக்கு காட்டுறதுக்கு வேணும்னு கேட்டிருந்தாரு. அப்படியா? அந்த போட்டோஸ் எல்லாம் வசு கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்று பண்றேன், அதை வாங்கிட்டு நான் நேரா ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். சரிங்க தம்பி. வசு? ஆண்டி. வாங்க தம்பி. வசு இல்லையா? அவ பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கா. என்ன விஷயம் சொல்லுங்க. புரோக்கர் என்கிட்ட மாப்பிள்ளை போட்டோஸ்லாம் கொடுத்துருந்தாரு இல்லையா? அதுல இளமாறன் போட்டோஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். மற்றதெல்லாம் வசுந்தரா கிட்ட தான் இருக்கு. புரோக்கர் கேட்டார், அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அவ ரூம்ல தான் வச்சிருப்பா. நான் போய் எடுத்துட்டு வரேன். நோ ப்ராப்ளம், நானே போய் எடுத்துக்கிறேன்.